வெல்கம் பேக் டு அவர் ஷாஜகான் டூர்ஸ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்களா? நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தாக்கா கோத்தகிரியில் இருக்கேங்க. நேற்று நைட்டு வந்து ஃபுல்லாக இருட்டாக இருக்குது, வேறு சரியாக காட்ட முடியல. ப்ராப்பர்ட்டி காட்டுறேன் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி தான், நல்லா ஊர் அவுட்டரில் இருக்குது. கோத்தகிரியில் இருக்க லொக்கேஷனும் சூப்பராக இருக்குது, காட்டுறேன் பாருங்கள். இது தாங்க நாங்கள் தங்கியிருந்த வந்து ப்ராப்பர்ட்டியோட அவுட்டரில் இருக்குது. சுற்றி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இதுதாங்க நைட்டு நாங்கள் தங்கி இந்த செட் ப்ராப்பர்ட்டி. உள்ளே போய் காட்டுறேன் அப்புறமா. அதுதாங்க அழகாக இருக்குல்லங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட அவுட்ரு இது. அழகாக வெளியவே ஸ்டோர் மாதிரி ரெடி பண்ணி போட்டுருக்காங்க பாருங்க. நைட்டு இந்த ஊஞ்சல் எல்லாம் தான் போனேன், பயங்கர பனி, உட்கார முடியல, இரும்பு வேறையா ஏஞ்சி கவனி உள்ளே போய் படுத்துக்கேன் நான். இப்போ நாங்கள் சாப்பிட்ட இடம் காட்டுறோம் பாருங்களேன், அது சூப்பராக இருக்கும். நாங்கள் ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நாங்கள் சாப்பிட்ட இடம் நைட்டு. சப்பாத்தி சிக்கன் கிரேவி வச்சு பார்பிக்யூ பண்ணாங்க, நல்லா இருந்தது. அதில் தாங்க உட்காந்து சாப்பிட்டோம். லைட் செட்டிங்கெல்லாம் வச்சு உள்ளே சூப்பராக இருந்ததுங்க. வாங்க நம்ம அப்படியே உள்ளே போய் பார்ப்போம். இப்போ காஃபி தோட்டத்தில் வேலை செய்வாங்க. சரி, இப்போ நம்ம உள்ளே போகலாங்க. இதுதாங்க உள்ளே ஃபுல்லாமே வந்து உட் ஃபினிஷ் தாங்க. தரை வால் எல்லாமே வந்து உட்டு தான். சூப்பராக இருந்ததுங்க. அது உட்டு இருந்ததுனால தான் நைட்டு கூலிங் இல்லாமல் கொஞ்சம் நல்லா படுக்க முடியுது எங்களால். அதே மாதிரி ஹால் நல்லா பெருசு. சோஃபா பார்த்தீங்களா எப்படி வச்சுருக்காங்கன்ட்டு. டிவி, ஹோம் தேட்ரு, டைனிங் ஸ்டாண்டு, நல்ல ப்ராப்பர்ட்டிங்க. பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது. ஆக்சுவலாக இதோட ரெண்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா வந்து அன்சீசன்லேயே வந்து 5 ரூபா சொல்கிறாங்க. அது டோட்டலாக உள்ளே இருக்குது எல்லாம் சேர்ந்து 5 ரூபானாக்கா ஒரு 10 பேர் அவ்வளோ போனாங்கன்னு நினைக்கிறேன். தாராளமாக தாங்கலாங்க. நான் உங்கள்கிட்ட காட்டுறது ஃபுல்லாமே வந்து என்னோடய ரூம் மட்டும்தான். கூட வந்து கெஸ்ட் அவங்க தனியாக அவங்க வேறு ஒரு ரூமில் இருக்காங்க, நான் அங்கே போகல. நான் இது யார் ரூம் மட்டும் தான் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக வுட் ஃபினிஷிங்கில். இதுதாங்க என் ஹோட்டலோட ஃபுல் வியூ, என் ரூமோட. ஆகும் என்னோட பெட்டு கலைஞ்சிருக்குன்னு பார்க்காதீங்க. நைட்டு தூங்குனதுங்க, அது நான் இன்னும் சரி பண்ணல. இதை செஞ்ச யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. வாங்க இப்போ நம்ம ரெஸ்ட் ரூம் போவோம். அதுவும் நல்லா ஃபுல் நீட்டாக தாங்க இருந்தது ரெஸ்ட் ரூமும். வெளியே ஹேண்ட் வாஷ் வச்சுருக்காங்க. உள்ள ரெஸ்ட் ரூம், பாத்ரூம். ஆக்சுவலாக இப்போ நான் குளிச்சுட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். நான் அதான் கீரை ஃபுல்லாகவே ஈரமாக இருக்குது. பட் ஆனால் நீட்டாக இருந்ததுங்க.
நெக்ஸ்ட் டைம் கோத்தகிரி போனால் மறுபடியும் அங்கே விசிட் பண்ணலாம், ஃபேமிலியாக போனோம்னாக்கா. பார்ப்போம். அவ்வளோதாங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு. நம்மளை இப்போ காலைல டிஃபனுக்கு கூப்பிட்டாங்க, போய் டிஃபன் பண்ணிட்டு வரலாம் நம்ம.